இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக என்னோடய சேனலில் லைட் வெயிட் கலெக்ஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோடய லைட் வெயிட்டான ஜிமிக்கியை காட்டி அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அந்த ஜிமிக்கியை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சின்னதாக ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம், அவ்வளோதான் இல்லைங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ என்னையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிமிக்கியை நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு 10 கிராமில் வந்து காயின் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீடியோவில், தாலி செயின் லோவஸ்ட் வேஸ்டேஜில் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செயின் வாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த 10 கிராம் காயினையும் நான் என் கூடவே தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்கலாம் அப்படின்ற ஐடியாலையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னொரு விஷயம், எல்லாமே அங்கே லோவஸ்ட் வேஸ்டேஜின்னு சொல்கிறாங்களே, ஸோ நமக்கு வேறு ஏதாவது நம்ம மனசுக்கு ஜிமிக்கி பிடிச்சா வாங்கலாம், இல்லை மாட்டல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது, சைடு மாட்டல். ஸோ மாட்டல் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இல்லை ரிங்கு என்கிட்ட கிடையாது, நிறையா ரிங் கிடையாது. நான் ஒரு 3 ரிங் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிங்குமே நிறையா சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ 1 கிராமில் 2 கிராமில் ரிங்கு நமக்கு அழகாக இருந்தால் வாங்கிக்கலாம் கம்மி வேஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி நான் அந்த காயினையுமே தான் கூட கொண்டுட்டு போயிருந்தேன். அப்போது பார்த்திங்கன்னா அதாவது முதல் நாள் வந்து நான் எதுவுமே பண்ணலை அந்த காயினை. ஏன்னா நான் 45 கிராம் போட்டதுலேயே வந்து என்னால் 41 கிராம் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு 3 கிராம் கிட்ட வந்து எனக்கு நஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை. வெறும் செயினை மட்டும் நம்ம மாற்றி வாங்கிட்டு நான் தாலி செயின் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கடைசி வரைக்கும் என்ன நினச்சிட்டு வாங்கினேன்னா, அந்த செயினை நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய எண்ணமே டோட்டலாக மாறுச்சு. அப்படி மாறினதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்ட இப்போ 10 கிராம் காயின் இருக்குது இல்லைங்களா, அங்கே வேஸ்டேஜ் கம்மி தானே, நம்ம வந்து சிம்பிளாக ஒரு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு செயினாக வாங்கி அதில் நம்ம தாலியை போட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக கழுத்தில் போட்டுக்கலாம், கூட அந்த தாலி செயினை போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறவங்க வந்து நம்ம எந்த செயினில் என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி நமக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணி 2வது நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 10 கிராம் காயினை எடுத்துகிட்டு கடைக்கு போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, தாலி செயினுக்கெலாம் மட்டும்தான் 2.5%, முகப்பு செயினுக்கு 3.5% வேஸ்டேஜ். பட் நார்மல் செயின்னு நம்ம பார்க்க போனோம்னா 4%, 4.5%க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் 4, 4.5லாம் ரொம்ப ரேராக தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 7%, 8% வேஸ்டேஜில் தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, செயின் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வளையம் ரொம்ப சின்னது. ஸோ அதுக்குள்ளே எந்த கயிறுமே நுழையாது. ஒரு டாலர் போட்டுக்கிற மாதிரி தான் நான் என் தாலி அந்த செயினில் போட்டுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு வேளை நான் அந்த 1 பவுனில் செயின் வாங்கிட்டு வந்திருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் 10 கிராமை போட்டுட்டு 8 கிராம் தான் எடுக்க முடிஞ்சிருக்கும். மறுபடியும் நான் 2 கிராமை லெஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கணும். ஸோ நான் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எல்லாமே மெலிசாக இருக்குது, நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி ஒரு செயின் கிடச்சிது. ஆனால் அந்த செயினை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வாங்கலை. அதுக்கப்புறம் சரி சும்மா கம்பல் பார்க்கலாமேன்னு பார்க்குறப்ப தான் இந்த ஜிமிக்கி வந்து என் கண்ணில் பட்டுது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான், பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இருந்துமே கூட லைட் வெயிட்டாக இருக்கே, இதை வாங்கிட்டு போயிட்டு நம்மளால் நிம்மதியாக போட்டுக்க முடியுமா, இல்லை இதை ஒழுங்காக நம்மளால் பராமரித்து பார்த்துக்க முடியுமா, சீக்கிரமே 1 வாட்டி 2 வாட்டி போட்டு டேமேஜ் ஆகி போச்சு, வளைஞ்சி போச்சு, நெளிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் மாற்றினா நமக்கு நஷ்டமாகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அரை மைண்டாக தான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா, நீ ஒன்றும் தேவையில்லாமல் யோசிக்காத, இந்த ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ நம்ம இதை வாங்கிக்கலாம், பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக யோசிச்சுன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் உட்காந்துட்ருக்கணும், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நானுமே போட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு நல்லா இருந்தது போட்டு பார்த்தப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக அந்த செயின் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு
இந்த இயரிங்கை வாங்கியாச்சு. ஸோ இந்த இயரிங்கோட வெயிட்டெல்லாம் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ இருக்குது அப்படின்றத போட்டு காட்டுறேன் நேரடியாகவே. இது வந்து நான் 5 கிராம் காயினை போட்டுட்டு 4 கிராம் இந்த இயரிங்கோட வெயிட் வந்து அரை பவுன் வந்தது. 4 கிராம் கொஞ்சம் மில்லி என்னவோ சம்திங் ஒரு 50 மில்லிக்குள்ளே கொஞ்சம் கூட இருந்தது. 4 கிராம் வந்தது. ஸோ 5 கிராமும் முழுசாக போட்டுட்டு 4 கிராம் எடுக்க முடிஞ்சது. அதிலே வந்து வேஸ்டேஜி ஜிஎஸ்டி எல்லாமே போக கையில் வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எவ்வளவோ கையில் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. நான் திரும்பவும் 1 கிராமை நஷ்டம் பண்ணி தான் இந்த ஜிமிக்கியை வாங்கினேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாம், இல்லை வேண்டானே சொல்லியிருக்கலாம், இல்லை ஸ்கீமில் போட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, ஆசை யாரை விட்டுதுன்ற மாதிரி தான். ஒரு நகை கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் என்ன தான் நமக்கு வந்து இந்த நிமிஷத்துக்கு இது நஷ்டமாக தான் இருக்குது. பட் காலம் கடந்து ரேட் எல்லாம் ஏறினதுக்கப்புறம் பார்க்க போனால் பரவாயில்ல, நம்ம அப்போவே வாங்கியிருக்கலாம். இப்போ நமக்கு 2 கிராமுக்கான காசு கூட வந்துடுச்சு, கோல்டு ரேட் ஏறிடுச்சு. அப்போனா நம்ம 1 கிராமை தானே லெஸ் பண்ணி வாங்கியிருப்போம் அப்படின்ற மாதிரி கூட ஒருவேளை எதிர்காலத்தில் நான் யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஓகே அப்படின்னு சொல்லி அப்போவே வாங்கினது. அப்போ நான் வாங்கும்போது 7555 ரூபா கோல்டு ரேட்டு. சரி ஓகே, நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டோம், சரி நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் வேஸ்டேஜ் கம்மியாக கிடைக்கிதே அப்படின்ற ஒரு மன திருப்திலையும் தான் மன திருப்திக்காகவும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் இந்த கம்பலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த கம்பல் நல்லா இருக்கா, நான் வாங்கினது சரியாக தப்பா, இல்லை நான் வெயிட் பண்ணியிருக்கலாமா, அந்த காயின் அப்படி நஷ்டம் பண்ணாமல் இருந்திருக்கலாமா அப்படின்றதெல்லாம் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ நம்மளே கஷ்டப்பட்டு தான் ஒன்றையும் சேவ் பண்ணுறோம். அந்த காயின் எல்லாமே கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 வருஷமாக சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ யோசிக்கும் போது எனக்கு தோணுது, இப்போ நம்ம 3 பவுனில் தாலி செயின் வாங்கணும்னு நினைக்கிறோம். பட் அந்த 10 கிராம் காயின் இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்குமே. துருன்னு போயிட்டு 5 கிராமை போட்டுட்டு 4 கிராமில் வாங்கிட்டு வந்தோமே, 1 கிராமை நஷ்டம் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ யோசிக்க தோணுது. என்ன பண்ணுறது, லைஃப்பில் வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் தப்பு பண்ணுறோமே நினச்சி வருத்தப்படுறத விட நம்ம வந்து அதிலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பாடத்தை கற்றுக்கிறது நல்லது இல்லைங்களா. தோணுது தான் இல்லை அவசரப்படுறோம், பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, மனுஷனோட புத்தி வந்து நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த நிமிஷம் நடந்துக்கிறோம். பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. 2வது என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லியிருந்தால் கூட நான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓகே அப்படின்னு வாங்காமல் வந்துட்டுருப்பேன். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணோன்னே கொஞ்சம் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு அதை வாங்கிட்டேன். வள நிறையா பேசிட்டேன் போல இருக்குது. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி அந்த இயரிங் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டிடுறேன். இந்த வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு காட்டுறேன். இந்த இயரிங்கை வந்து நான் வர்ஷா ஜுவல்லர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து 7% தான். நான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தோணுதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த இயரிங் வந்து 7% வந்து ஓகே தானே, கம்மி வேஸ்டேஜ் தானே. நம்ம வெளியில் எங்கேயாவது வாங்கியிருந்தால் கண்டிப்பாக 10%க்கு மேலே வேஸ்டேஜ் வந்திருக்கும் தானே. அட்லீஸ்ட் ஒரு 12, 13, 8ஆவது இருந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு 7%ல் நான் வாங்கினது சரிதானே அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 4 கிராம் ஒரு 30 மில்லி வந்திருக்கு. ஸோ இந்த ஜிமிக்கியோட வெயிட் வந்து அரை பவுனு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3/4 பவுன் மாதிரி இந்த ஜிமிக்கி தெரிஞ்சுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வாங்கினேன். நான் கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து ஒரு ஜிமிக்கியை நம்ம எந்த மாதிரி பார்த்து பத்திரமா சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் யார்கிட்ட இருந்துமே எந்த ஒரு பதிலுமே வரல. நான் நினைக்கிறேன் ஒரு ஜிமிக்கியை வந்து எவ்வளோ தான் வெயிட் அதிகமாக இருந்தால் கூட சரி, நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருந்தேன், 2.5 பவுன் அந்த ஜிமிக்கியோட வெயிட்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராமல் வாங்கி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அந்த கீழே இருக்கிற அந்த ஜிமிக்கி வந்து அவங்களுக்கு அப்படியே உடஞ்சி போயிருந்தது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லைட் வெயிட்டோ ஹெவி வெயிட்டோ எது யாருக்கு நிலைக்கணும் அப்படின்னு இருக்கோ அது அவங்கவுங்களுக்கு தான் நிலைக்கும் போல இருக்குது. இருந்துமே நம்ம பக்கத்துலேருந்து எந்த தப்பும் நடக்காமல் நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கலாம். ஏன்னா இதோட மதிப்பு அதிகம் இல்லைங்களா. ஸோ இதோட பில் டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்கலாம், பில் டீட்டெயிலோடு பார்க்கலாம்.